அஜய் கண்ணா, நாம ரொம்ப நேரமாவே ஆன் ரோட்ல தானே இருக்கோம். ஏன் இன்னும் லேண்ட் பண்ணவே இல்ல? ஐ நோமா, மழையால ஏதோ ஒரு வண்டி நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ரோட்ஸ்லாம் பிளாக் ஆயிருக்கு. அக்கா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அக்காக்காக ஜூஸ் கொண்டு வந்தேன். ஹலோ, ஹாய், பை பை. எங்களுக்கு எக்ஸ்பெக்டான அட்வைஸ் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கிழிஞ்ச போடுவா அக்கா. கண்ணாஜி, எனக்கு வீட்டுக்கு போறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது? கான்ஸ்டபிள் சார், இங்க என்னாச்சு சார்? அங்க வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. அதனால ஒன்று பண்ணுங்க, இந்த லெஃப்ட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டிராஃபிக் ஜாம்ல மாட்டிப்பீங்க. இந்த டிராஃபிக் ஜாம் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சார். பட்டே வச்சன. அம்மா அஞ்சலி, இந்த நிலைமையில நீ அங்க வந்தாலும் உன்னால உட்கார முடியாதுல்ல. அங்க போகவும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. வீட்டுக்கு போறதாம நல்லது. ஆமா பாட்டி, நீங்க சொல்றதுதான் சரி. அக்கா, நம்ம இன்னொரு நாளைக்கு பூஜையை பார்க்க போலாம். ஐ ப்ராமிஸ். நான் வண்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். சீக்கிரம் 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 யூ டர்ன் பண்ணு. அம்மா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. யாரது? யாருங்கன்னு கேக்குறல்ல? ஸ்ருதி, வந்துட்டீங்களா அஸ்வின்? அந்த அம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும். எப்படியோ நீங்களாவது வந்தீங்களே. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? என்னாச்சு? ரொம்ப பயந்துட்டியா? இதையெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா? இதையெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களான்னு கேக்குறேன். எதுக்காக இப்படி என்ன பயமுறுத்துனீங்க? என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஏன் இப்படி பண்ணீங்க? என்கிட்ட நீ என்ன சொன்ன? என்னைக்கு நீயாவே வந்து என்ன கட்டி பிடிக்கிறியோ
அன்னைக்கு என்ன உன் புருஷனா ஏத்துப்பேன்னு சொன்ன. உன் வாயால சொன்னது நீ அப்படி செஞ்சிருக்கேல்ல, அப்படின்னா நீ என்ன ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டதா தானே அர்த்தம். நல்லா கேளு, இப்ப நீ உன் ஹஸ்பண்டா என்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சின்னா, ரிலாக்ஸ். சின்ன, நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஏதோ மீட்டிங் இருக்கு, ஆபீஸ் விஷயமா போகணும்னு. நான் மீட்டிங் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்தது. ஹலோ, ஹாய், பை பை. இந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்க பத்தி தான் நீ எங்க கிட்ட சொல்லி இருந்தியா அஸ்வின்? மனோரமா சும்மா இரு. அக்கா தங்கச்சி 2 பேரும் என்ன மந்திரம் போட்டு வச்சிருக்காங்கன்னே தெரியல. பசங்க 2 பேரும் இப்ப பொய் சொல்ல கூட ஆரம்பிச்சுட்டாங்களா? என்ன கிழிஞ்ச புடவ? அஸ்வின் தம்பியை நீ இப்படி உன்னோட விரல வச்சு ஆட்டி படைப்பேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அத்தை, நீங்க மனோரமா, நான் தான் சொல்றேன்ல, தேவையில்லாம பேசாத. சின்ன, நீ என்கிட்ட என்ன சொன்ன? அக்கா, நான் மீட்டிங் தான் போயிட்டு இருந்தேன். மீட்டிங் கேன்சல்னு கால் வந்ததுனால அக்கா, நான் என் ஃபேமிலி கூட சேர்ந்து வெளியில போறேன்னு சொல்றேன்ல, நீங்க ஏன் மீட்டிங் அங்க வைக்கிறீங்க? நோ, ஐ கான்ட் கம். ஜஸ்ட் கேன்சல் இட். சின்ன, நீ போ. இட்ஸ் ஓகே. அஸ்வின், அஞ்சலி, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, லேட் ஆயிடுச்சுல்ல. இல்ல அத்தை, நான் வரல. அக்கா, நீங்க தேவையில்லாம என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் மீட்டிங் கேன்சல் ஆனதுனால உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். அஜய்க்கு கால் பண்ணவும் ட்ரை பண்ணேன், பட் யாரோட போனும் ரீச் ஆகல. நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலக்கா. அதனால வீட்டுக்கு வர்றதுதான் பெட்டர்னு நான் இங்க வந்துட்டேன். அக்கா, இத பாருங்கக்கா. நான் இப்போதைக்கு எதுவும் பேச விரும்பல. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. அக்கா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நான் சொன்னேன்ல, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் சொல்றத கொஞ்சம். அக்கா, கதவை திறங்கக்கா ப்ளீஸ். அக்கா, listen to me. அக்கா, அக்கா,
அக்கா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்க கூட தான் அக்கா வரணும்னு நினைச்சேன். ஆனா சின்ன, நீ உன் அக்கா கிட்டயே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அக்கா எதுக்காக நான் உங்ககிட்ட போய் நீ ஸ்ருதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட. அதுக்காக என்கிட்ட ஆபீஸ் விஷயமா மீட்டிங் இருக்குன்னு போய் சொன்ன. நாங்க இப்படி திடீர்னு வந்து நிப்போன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைல்ல சின்ன. அதனாலதான் நீ வீட்டுக்கு வந்திருக்க. அக்கா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எதையும் புரிஞ்சுக்க வேண்டாம் சின்ன. எதையுமே புரிஞ்சுக்க விரும்பல. எனக்கு இப்பதான் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. நீ உன் அக்கா கிட்ட போய் சொல்லாம இருந்திருக்கலாம்ல. அக்கா ப்ளீஸ் காம் டவுன். முதல்ல மெடிசன் சாப்பிடு. எனக்கு இப்ப எந்த மருந்தும் தேவையில்லை சின்ன. அக்கா மெடிசன் மேல நான் என்ன தான் சொல்றேன்ல, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. நான் இப்ப யார்கிட்டயும் பேச விரும்பல. அக்கா நான் சொல்றது ப்ளீஸ் கேளு. என்ன தனியா இருக்க விடுங்க. அஜய் நில்லு. சொல்லுங்கண்ணா. நீ ஒண்ணு பண்ணு. நீ உடனே அக்கா கிட்ட போய் மெடிசன்ஸ்லாம் அவங்களுக்கு கொடு. ஏன்னா அவங்க என் மேல கோவமா இருக்காங்க. அதனாலதான் அவங்க சாப்பிடல. இட்ஸ் ஓகேண்ணா, நான் பார்த்துக்கிறேன். எந்த மெடிசன் கொடுக்கணும்னு தெரியும்ல? தெரியும்ண்ணா, டோன்ட் வரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நான் மெடிசன் கொடுக்குறேன். அக்கா, அக்கா ப்ளீஸ் கதவு தரங்க. நான் அஜய் வந்திருக்கேன்க்கா. அஜய், அக்காக்காக பால் கொண்டு வந்தேன். நான் வேணும்னு அக்கா கிட்ட பேசி பார்க்கவா? நானே பார்த்துக்கிறேன். அக்கா, அக்கா நம்ம அஞ்சலி ஏதாவது சாப்பிட்டாளா இல்லையா? என்கிட்ட கூட. அம்மா அஞ்சலி, இந்த அம்மா இந்த பாலையாவது குடி. இந்த இத புடிமா புடி. அக்கா மெடிசன் இல்ல அஜய், எனக்கு இப்போதைக்கு எந்த மருந்தும் தேவையில்லை. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரைட் நவ இதை எடுத்துக்கலாம்ல. இந்த மஞ்சளை ப்ளீஸ் அத்தை, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். அக்கா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க இந்நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது கூட தப்புக்கா. ப்ளீஸ் அஜய். மா போலாமாங்க? குட் நைட்க்கா. அஜய், அக்கா மெடிசன் சாப்பிட்டாங்களா? இல்லப்பா அஸ்வின், அவ கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு தான் எங்க கிட்ட சொன்னா. கொடுத்த பாலை கூட அவ குடிக்கவே இல்ல. இந்த குடும்பத்து மேல யாரோட கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல. நம்ம மஞ்சளிய நார்மலுக்கு எப்படி கொண்டு வருதுன்னே தெரியல. இப்ப என்ன பண்றது? சரி நான் போய் பார்க்கறேன். அக்கா கொஞ்ச நேரம் தனியா விடுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திரும்ப அவங்க. ஆமா, அஞ்சலி இப்ப தொந்தரவு பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. அஜய், நீங்க எதுவுமே சாப்பிடல, அதனாலதான் சாப்பாடு இங்கே கொண்டு வந்தேன். நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெண்டைக்காய் பொரியல் கூட செஞ்சிருக்கேன். பிரியா, இப்பவே ஹரிபிரகாஷ உடனே இங்க வர சொல்லு. வந்து இந்த சாப்பாட்டை உடனே எடுத்துட்டு போக சொல்லு. அதுக்கு இல்ல அஜய், இப்ப வரைக்கும் நீங்க எதுவுமே. என்னுடைய லைஃப்ல
என்னுடைய ஃபேவரட் வெண்டைக்காவை தவிர இன்னும் இம்பார்ட்டன்ட் விஷயம் நிறைய இருக்கு. அக்கா இப்ப வரைக்கும் மெடிசன் எடுத்துக்கல. நீ என்னடா இன்னைக்கு வரைக்கும் அக்காவை இந்த நிலைமையில நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் பிரியா இதெல்லாமே forget it. இப்போ நான் உங்ககிட்ட அப்படி என்ன தப்பா சொல்லிட்டா அஜய்? உங்களை வந்து சாப்பிட சொன்ன அவ்வளவுதானே? அஞ்சலி அக்காவோட நிலைமை சரியில்லைன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா அக்கா இப்படியா நிலைமையில இருக்கும்போது என்னால என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியல. அதனாலதான் அக்காவை யாரெல்லாம் கவனமா பாத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் கொஞ்சமாவது நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க நேரத்துக்கு சாப்பிடுற மாதிரி பாத்துக்கிறது எப்பவும் எப்பவும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறது ஏன் கடமை தானே? பிரியா கையட. ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அஜய்? ரொம்ப களைச்சு போயிட்டேன். என்னோட பொறுமையை நான் இழந்துட்டேன். ஏன்னா எந்த தப்பும் பண்ணாமல எல்லாரும் என்னைய குற்றவாளியா பாக்குறீங்க. இப்ப கூட இது எல்லாமே என்னோட தப்புன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நான் தானே உங்ககிட்ட உண்மையை மறைச்சேன். ஸ்ருதியும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. அதனால தானே உங்களுக்கு என் மேல கோவம். இல்ல ஸ்ருதி என் தங்கச்சின்னு கோவப்படுறீங்களா? என் தங்கச்சி தப்பு பண்ணதானால உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஆனா ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. இன்னைக்கு கூட ஸ்ருதி பண்ண அந்த வேலையால மட்டும்தான் அந்த ஷாம பத்தின உண்மை எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. இந்த வீட்ல என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனா நடந்த விஷயங்களை நம்ம யாராலையுமே நினைச்சா கூட இப்ப மாத்த முடியாதுல்ல அஜய்? நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. போத நேரத்தை கிழிஞ்சு போடவா அக்கா? ஹலோ, ஹை, பாய் பாய். உனக்காகவும் உன் தங்கச்சிக்காகவும் இது வரைக்கும் நாங்க நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டோம். இந்த ராத்திரி நேரத்துல நைட்டு ப்ரோக்ராம் போட்டு என் புள்ள அஜய் முன்னாடி அப்படி என்ன அழுது புலம்பிக்கிட்டு இருக்க? தப்பு எல்லாமே உங்க பேர்ல தானே? எல்லாம் உன் சிஸ்டரோட தப்பு தானே? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் தான் தப்பு பண்ணவங்க. புரிஞ்சுதா? இங்க பாரு அஜய், நீ ஏன் கூட வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வா. ஹலோ, ஹலோ, ஹலோ. அக்கா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கக்கா. நான் சொல்ற பேச்சை நீங்க கேட்டுதான் ஆகணும். உங்க மெடிசன் எடுத்துக்கோங்க. அக்கா என் மேல ப்ராமிஸா சொல்றேன். உங்களுக்கு என் மேல அக்கறை இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டுமா? நான் உயிரோட இருக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு போது நிறுத்திச்சுன்னா இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சின்ன ப்ளீஸ், மறுபடியும் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிடாத. நான் உங்களை ஏமாத்திட்டதா எப்பவுமே நீங்க நினைக்கவே கூடாதுக்கா. காலம் மாறிடுச்சு சின்ன. நீ மாறிட்ட. உனக்குள்ள காதல் வந்துருச்சு. எப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சோ அப்பவே எல்லாம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. எப்ப என்னோட கேள்விகளுக்கு நீ பதில் சொல்றதை நிறுத்தினியோ அப்பவே எல்லாம் மாற ஆரம்பிச்சிடுச்சு.